ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆமென். Behold, what manner of love the Father has bestowed on us, that we should be called children of God. Therefore, the world does not know us, because it did not know Him. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் மீது அன்பு கூறினது நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்காய் மரிக்கும்படியாய் ஜீவனை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நமக்காக மரித்தது நிமித்தம், அவர் உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தம், நீங்களும் நானும் சேற்றிலிருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து தன்னுடைய மகனாய் தன்னுடைய மகளாய் அவர் உரிமை கொண்டாடி இருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியவதிகள். காரணம், அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பின் உச்சக்கட்டம் தான் உங்களுக்கும் எனக்காகும் அவர் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அந்த அன்பை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும் பொருட்டாய் உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழுவோம். அன்புடையவன் தேவனுடையவன் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து இருப்பார் என்றால், அவருடைய வார்த்தை இருக்குமா என்றால், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் இயேசுனுடைய அன்பை மற்றவர்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் நாம் ஒப்பு கொடுப்போம். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய அன்பை காட்டினார். தன்னை அறைந்தவர்களை அவர் மன்னித்தார். தன்னை துப்பினவர்களை, தன்னை அடித்தவர்களை எல்லாரிடத்திலும் எல்லாருக்காகவும் அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். காரணம், அவர் உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தமாய் அந்த அன்பு இன்றும் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அந்த அன்பு யார் மூலமாய் இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்படும்? உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான். எனவே அந்த அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருப்போம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். எனவே தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்த நாம் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய அன்பை காண்பிக்கிற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவ அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.